ஹலோ மக்களே, இன்னைக்கு பாப்பாங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டேன்றதுனால இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தியும் குருமாவும் தான் சாப்பிட்டுட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா சாதம் மீதி இருந்தது, அது கூடவே தயிர் கொஞ்சம் மிக்சியில் சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி அடித்து அதை அப்படியே குடிச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சீரக சம்பா அரிசியில் பண்ணேன் மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே செய்கிற மாதிரி தான், பட் இதில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி மட்டும் அரைச்சி சேர்த்துருந்தேன். கூட ரைத்தா அது கூட பாயில்ட் எக் வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் வந்து பக்கத்தில் ஷாப்பிங் போகலான்ட்டு ஃபேர்வி மாலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஹட்சன் பேக்கு போகலான்னு தான் வந்து கிளம்பி போயிருந்தோம். போகிற வழியில் டீமில் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரோம். பஸ்ஸு வந்து நிற்கிது, குடுகுடுன்னு ஓடி போய் பஸ்ஸு ஏறிட்டோம். பஸ்ஸு ஏறியும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நாங்கள் ஏறின பஸ்ஸு எங்களை பாதியிலே வந்து கடைசி ஸ்டாப்பிங்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. சரி, அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து அடுத்த பஸ்ஸே வந்தது. இந்த சிக்னலுக்கு முன்னாடி சிக்னல் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு நின்றுக்கிட்டே இருக்குது. எதனால அவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு தெரில. ஒரு வழியாக அந்த பஸ் வந்ததும் ஏறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர்வி மாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃபேர்வி மால் வந்து 9 o'clock வரைக்கும் தான் வந்து மால் வந்து ஓப்பனில் இருக்கும். பட் நாங்கள் மாலுக்கு ரீச் ஆன டைமே பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பஸ்னாலே வந்து லேட் ஆகிடுச்சு. சரி, வந்ததே லேட்டுன்ட்டு நேராக ஹட்சன் பேக்கு போகிறோம். அங்கே ஹட்சன் பேக் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபேர்வி மாலில் நீங்கள் ஹட்சன் பேக் போகிறதா பிளான் பண்ணி வரீங்கன்னா வந்து கடை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் ஒரு கடைக்காக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத் அண்ட் பாடி ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் பாடி வாஷ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு அர்பன் பிளானட்டு, அர்பன் கிட்ஸ்ன்ட்டு ஒரு கடையாக போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷேக் போயிட்டு அதுக்கப்புறம் மார்ஷலுக்கு போயிருந்தோம். மார்ஷலுக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். பட் க்ளோசிங் டைமில் போனதால் டைம் இல்லை. பட் நீங்கள் போகிறதா இருந்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக போங்க. ஏன்னா பெரிய கடைன்றதுனால அது டைம் பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே கனடா மாலில் நீங்கள் ஃபுட் கோர்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அது க்ளோசிங் டைம், அதாவது இப்போ 9 o'clock இந்த மால் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்க ஃபுட்டை மட்டும் நீங்கள் ஒரு ஷாப்பாக போய் செக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாக்ஸில் இந்த மாதிரி பென்டோ பாக்ஸில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது அவங்க வந்து வச்சுருப்பாங்க தனித்தனியாக. ஸோ உங்களுக்கு அதில் என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் வந்து எல்லா மால்லையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எஸ்டிசி மால்லையும் ஃபேர்வி மால்லையும் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் மாலுக்கு போயிட்டு லாஸ்ட் மினிட்ல திடீர்னு பசிக்குது அப்படின்னா ஃபுட் கோர்ட் க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க. ஸோ நாங்களும் அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டால்மன் ஸ்டேஷனில் இந்த பஸ் பிடிச்சி திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.